கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல ஜெபத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் என்பது ஜெபத்தை காண்பிக்கிறது. இப்போ ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அமைதியாகவும் ஜெபிக்கலாம், மெதுவாக ஜெபிக்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், நான் சபைகளிலே ஜெபிக்கும் போது சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். வீடுகளில் இருக்கும்போதும் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து ஜெபித்து சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். யாரெல்லாம் இந்த வசனத்தின்படி கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுத்து, விடுதலை கொடுத்து, சுகம் கொடுத்து, ஆசீர்வாதம் தந்து அவர்களை வழிநடத்துவார் என்பது நிச்சயம். ஆகையால் நீங்களும் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்து பழகி ஜெப வீரர்களாய், தேசத்தை அசைக்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.